பயண எழுத்து வழியா வந்து வரலாறு, ஒரு நம்மளோட இந்திய வரலாறே வந்து நீங்க வந்து பயண எழுத்தாளர்கள் மூலமா தான் வந்து ரொம்ப ஆழமா பதியப்பட்டிருக்கு. அது மாதிரிலாம் இருக்கு. ஆனா நான் என்னன்னா வந்து ரொம்ப நுணுக்கமா ஆய்வு கண்ணோட்டத்தோட எல்லாம் வந்து பயண புத்தகத்தை எழுதல. நான் வந்து ஒரு பயண விரும்பி நான் நல்லா ஊர் சுத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னா வந்து எவ்வளோ எவ்வளோ நாள் சுத்த சொன்னாலும் ஊர் சுற்றுவேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கு ஒரு பயணத்தின் மேல. அப்படியாக வந்து நான் தொடர்ச்சியா வந்து பல ஆண்டுகளா வந்து பயணம் கிடைக்கும் போதெல்லாம், விடுமுறை கிடைக்கும் போது இந்த மாதிரிலாம் வந்து நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து ஒரு ஒரு 20 நாள் வந்து எனக்கு வந்து ஒரு பயணம் போற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுவும் வடகிழக்கு பகுதியில. ஸோ அப்போ அந்த அங்க போன அந்த 20 நாள் அனுபவத்தை வந்து நான் பதிவுகளை ஃபேஸ்புக்ல பதிவுகளா போட்டுட்டு இருந்தேன். அப்போ நண்பர்கள் வந்து இது வந்து ஒரு இந்த அனுபவத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் வந்து இந்த புக் எழுதினேன் நான். இந்த பேக் பேக் அப்படின்ற அந்த புத்தகம். இது வந்து வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா இங்கெல்லாம் போன வந்து ஒரு ஒரு பயணம். இந்த புத்தகம் எழுதி இந்த புத்தகம் வந்து 2022 வெளியாச்சு. வெளியே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றுச்சு. இந்த புத்தகத்தை படிச்சவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்களே கூட பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நான் ரொம்ப இயல்பான ஒரு மொழியில எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அந்த அந்த நிலத்தை அந்த மக்களை பற்றி என்னோட அப்சர்வேஷன்ஸ் வந்து அந்த புத்தகங்கள் இருக்கு. இது வந்து இந்த முதல் புத்தகம். இதற்கு அடுத்த வருஷம் நான் வந்து 2023 வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு பயணம் வந்து ஒரு திட்டமிட்டேன். அது வந்து இந்திய பயணம். இது முன்னாடி போனது வந்து வடகிழக்கு பயணம், வடகிழக்கு இந்திய பயணம். ஆனா அடுத்து நான் பிளான் பண்ணது இந்திய பயணம். அப்ப அந்த இந்திய பயணம் வந்து ஒரு ஓராண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார சூழல் அதெல்லாம் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு போற இடங்கள்ல வந்து பயணம் போற இடங்கள்ல தங்கிட்டு நான் வந்து ஆக்சுவலி ஒரு பத்திரிகையாளர். அதனால வந்து போன இடங்கள்ல தங்கிட்டு பேட்டி எடுத்து அதை வந்து டைப் அடிச்சு கொடுக்கறது, அதன் மூலமா கொஞ்சம் வருவாயிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் பயண செலவுக்கான இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இப்படிதான் என்னுடைய பயணம் போச்சு. ஒரு ஒரு வருஷம் இப்படி போகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் நேபாள் போனேன் முதல் முறையாக. இந்த புத்தகத்தில் வந்து அனுபவம் வந்து நார்த் ஈஸ்ட் போனேன், அப்புறம் நேபாள், காட்டிக்கலாம் நார்த் ஈஸ்ட் போனேன், அப்புறம் நேபாள். அது போக வந்து ஒரு கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் 18 மாநிலங்கள்ல 116 நாள் நான் வந்து கண்டினியூவா டிராவல் பண்ணேன். ஒரு வருஷம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் பட் என்னன்னா என்னுடைய லேப்டாப் இடையில திருடு போயிடுச்சு. அதனால வந்து என்னால் வந்து ஒரு வருவாய் ஈட்டம் உள்ள கொஞ்சம் நிதி நெருக்கடினால வந்து சீக்கிரமா பயணத்தை முடிக்கின்ற கட்டாயம் வந்துச்சு. அதனால வந்து 116 நாள், அதாவது என்னுடைய இதுவரைக்கும் பண்ண பயணங்களே மிகப்பெரிய பயணம் இதுதான். ஸோ அந்த 116 நாள் பயணத்துடைய அனுபவத்தை நான் வந்து தீரா உலா அப்படிங்கிற இந்த புத்தகமாக எழுதியிருக்கேன். இதுல வந்து நான் போன இடங்கள், நான் சந்திச்ச மனிதர்கள், அதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாவல்ல மாதிரியும் ஒரு ஒரு திரைப்படத்தின் மாதிரியும் எல்லா விதமான காட்சிகளும் இருக்கிற மாதிரியான இந்த பயணம் வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்துல வந்து இடம் பெற்றிருக்கு.